வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக எக்ஸ்பிரஸ் நியூஸ் வழங்குவது தென்மலை ரமேஷ். தேமுதிக தேர்தல் அறிக்கையின் 2ஆம் பகுதியை கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். தொழில் நிறுவனங்கள் அரசுக்கு சொந்தமான அனைத்து நிறுவனங்களின் பங்குகள் பங்கு சந்தையில் வெளியிடப்படும். இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை கிடைக்கும். அரசு நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்கள் மறைந்த பிறகு அவர்களின் குடும்பத்திற்கும் என அனைத்து ஊழியர்களுக்கும் பங்குகள் இலவசமாக வழங்கப்படும். ஒவ்வொருவருக்கும் சந்தை மதிப்பில் குறைந்தது 3 லட்சத்திற்கு குறையாமல் பங்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலம் 25 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். தகவல் தொழில்நுட்பம் TCS, விப்ரோ, சத்யம் மகேந்திரா, மைட்டேரி போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களின் உதவியுடன் அரசின் அனைத்து துறைகளும் விவசாயம் முதல் கல்வித்துறை வரை கணினிமயமாக்கப்படும். இதன் மூலம் அரசின் செயல் திட்டங்கள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்கும். குறைந்தது 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கிராமப்புற கோயில் அர்ச்சகர்கள், பூசாரிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமப்புற கோயில் அர்ச்சகர்களுக்கும் மாத ஊதியம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் 60,000 பேர் பயன்பெறுவார்கள். தமிழ் வளர்ச்சி ஆண்டுக்கு 250 நூல்கள் வரை தேசியமயமாக்கப்பட்டு அதன் ஆசிரியர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். 10 ஆண்டுகளுக்கும் மேல் செயல்படும் அனைத்து இலக்கிய இயக்கங்கள், அமைப்பு, மன்றம், கழகங்கள் என நடத்தி வருபவர்களின் தேவை அடிப்படையில் ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 10 லட்சம் வரை மானியம் ஒருமுறை வழங்கப்படும். தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழா தமிழர் திருநாள் பொங்கல் விழா 1 வாரம் கொண்டாடப்படும். பள்ளி, கல்லூரி, அரசு நிறுவனங்களுக்கு 1 வாரம் விடுமுறை வழங்கப்படும். தமிழர்களின் அனைத்து கிராமிய கலைகள், விளையாட்டுகள், உணவு திருவிழா என அனைத்து இடங்களிலும் சிறப்பாக நடைபெற அரசே ஏற்பாடு செய்யும். விளையாட்டு ஆண், பெண் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு விளையாட்டு பயிற்சி கூடம் அமைக்கப்படும். உதாரணமாக விழுப்புரம் கைப்பந்து, அந்த மாவட்டத்தில் சர்வதேச அளவில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். அங்கு மாவட்ட, மாநில, சர்வதேச போட்டிகள் நடத்தப்படும். அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு விளையாட்டு ஒதுக்கப்படும். பேரிடர் மேலாண்மை ஓய்வு பெற்ற ராணுவத்தினர், காவல்துறையினர், சமூக ஆர்வலர், தொண்டு நிறுவனங்கள் இவற்றுடன் இணைந்து தமிழகமெங்கும் பேரிடர் மேலாண்மை அமைப்பு தொடங்கப்படும். பேரிடர் காலத்தில் துரிதமாக செயல்பட திட்டமிடப்படும். ஆற்றில் மணல் அள்ளப்படுவது நிறுத்தப்படும். மணல் தயாரிக்கப்பட்டு குறைந்த விலையில் வழங்கப்படும். தொழிலாளர்கள் நலத்திட்டங்கள் தனியார் துறை தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒவ்வொரு நிறுவனமும் தனது பணியாளர்கள் அனைவருக்கும் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு ஊழியர் பணிபுரிந்தாலும் PF அதாவது சேம நல நிதி கணக்கு தொடங்க வேண்டும். ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு ஊழியர் பணிபுரிந்தாலும் சேம நல திட்டம்.
உதாரணமாக மாதம் ரூபாய் 6000 ஊதியம் வாங்குபவராக இருக்கும் பணியாளர் எனில் மாதம் மாதம் பணியாளர் செலுத்தும் தொகை ரூபாய் 60, மாதம் மாதம் அந்த நிறுவனம் செலுத்தும் தொகை ரூபாய் 240, மாதம் மாதம் அரசு செலுத்தும் தொகை ரூபாய் 300, மொத்த தொகை ரூபாய் 600. அவர் கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் 600 வரவு வைக்கப்படும். இதுபோன்று ரூபாய் 20,000 வரை ஊதியம் பெறும் அனைவருக்கும் இந்த திட்டம் வகுக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 1,50,00,000 ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். சிறு துறைமுகம் தனியாருடன் இணைந்து பயணிகள் மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும். தமிழர் நலன்கள் வெளி மாநிலத்தில் வாழும் தமிழர்களுக்கு, தமிழகத்தில் வாழும் வெளி மாநிலத்தினர் நாட்டவர்களுக்கு, வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு, வெளிநாட்டில் குடியுரிமை பெற்ற தமிழர்களுக்கு என தனித்தனியாக 4 நலவாரியங்கள் அமைக்கப்படும். இந்த நலவாரியங்கள் IAS அதிகாரிகள் தலைமையில் செயல்படும். கல்வி, கலாச்சாரம், பணி, தொழில் என அனைத்து நலன்களையும் பாதுகாக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி தமிழகத்தில் உள்ள மொத்தம் 12 லட்சம் மாற்றுத்திறனாளிகளில் வாகனம் தேவைப்படும் பார்வை உள்ள 3 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மானிய விலையில் TVS ஸ்கூட்டி வழங்கப்படும். வங்கிகளில் கல்வி கடன் உதவி பெற்று படித்தவர்கள் வங்கிகளில் கல்வி கடன் உதவி பெற்று படித்த வேலை இல்லாத பட்டதாரி அனைவருக்கும் 4 மாதங்களில் வேலை கொடுக்கப்படும். லஞ்சம் அரசு ஊழியர் யாராவது லஞ்சம் கேட்டால் மாவட்ட ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பாளர்களுக்கு புகார் கடிதம் அனுப்பி அதன் நகலை அரசின் இமெயில் முகவரிக்கு அனுப்பும். பிறகு நடப்பதை பார்க்கவும். அரசு ஊழியர்கள் பொருளாதார குற்றம் மற்றும் கடுமையான குற்றம் தவிர பிற தவறுகள் செய்தால் அவர்கள் 17B பிரிவிலிருந்து 17A பிரிவுக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். அரசு ஊழியர் அனைவருக்கும் ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும். ஓய்வு பெறும் வயதை 58லிருந்து 60ஆக உயர்த்த பரிசீலனை செய்யப்படும். அரசு ஊழியர்கள் கடுமையான குற்றத்தை தவிர ஓய்வு பெறும் கடைசி 2 ஆண்டுகளில் யாரும் பணியிடை செய்ய மாட்டார்கள். அப்படியே செய்தாலும் 2 மாதத்திற்குள் முடிவு அறிவிக்க வேண்டும். கருவேல மரங்கள் ஒழிப்பு தமிழகத்தில் உள்ள கருவேல மரங்கள் முற்றிலுமாக 4 மாதத்திற்குள் அகற்றப்படும். தேர்தலில் தேமுதிகவிற்கு மக்கள் வாக்களித்தால் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார். தேமுதிக தேர்தல் அறிக்கையின் 2ஆம் பகுதி வெளியிடப்பட்டுள்ளது குறித்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் விஜயகாந்த் மக்களின் கருத்துக்களை கேட்ட பின்னரே 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக அரசு பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக புகார் தெரிவித்த கேப்டன் அவர்கள் ஊழல் செய்யாமல் இருந்திருந்தால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கலாம் என்று கூறினார். 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகள் மக்களுக்கு எந்தவித நன்மையையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய கேப்டன் தேமுதிகவிற்கு மக்கள் வாக்களித்தால் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என உறுதிபட தெரிவித்தார். அதிமுக அரசு அளிக்கும் வாக்குறுதிகள் 110 விதியின் கீழ் வெளியிடப்படும் அறிவிப்புகள் போன்றே உள்ளதாகவும் ஆனால் அவை நிறைவேற்றப்படுவதில்லை என்றும் அப்போது கேப்டன் குற்றம் சாட்டினார். தேமுதிக தேர்தல் அறிக்கை தொடர்பாக captain16election@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு பொதுமக்கள் தங்களின் ஆலோசனைகள், கேள்விகள், குறைகள் ஆகியவற்றை தெரிவிக்கலாம் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அப்போது கேட்டுக் கொண்டார். இந்திய ராணுவம் மற்றும் நாடாளுமன்ற பாதுகாப்பு படைகள் மீது தாக்குதல் நடத்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. லஷ்கர்-இ-தொய்பாவின் காஷ்மீர் தலைவர் அபு துஜானா மற்றும் லஷ்கர்-இ-தொய்பாவின் முக்கிய தலைவர்களுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் போது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக பாகிஸ்தானிலிருந்து அறிவுறுத்தல் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்கள் கூறுவதை அனுமதிக்க முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அருண்ஜேட்லி நடக்கவுள்ள பல்வேறு மாநிலங்களின் சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைப்பது மற்றும் வெற்றி வியூகம் குறித்து செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
கருத்து சுதந்திரத்தில் பேணி காக்கப்படும் என்று கூறிய அருண்ஜேட்லி அதே நேரத்தில் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்கள் கூறுவதை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மீத்தேன் எரிவாயு, பாறை எரிவாயு எடுக்கும் திட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பாறை எரிவாயு திட்டத்தால் தஞ்சை, நாகை, கடலூர், திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு 19 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகும் என தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து வேளாண்மை தொழிலை அழிக்கும் மீத்தேன் எரிவாயு, பாறை எரிவாயு எடுக்கும் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று வைகோ கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் அரசை சீர்குலைப்பதுதான் மத்திய அரசின் வேலை என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி புகார் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அரசை சீர்குலைப்பதுதான் மத்திய அரசின் வேலை என்றும், முன்பு அருணாச்சல பிரதேசத்தில் செய்ததை போன்று தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அதே வேலையை மத்திய அரசு பார்ப்பதாக தெரிவித்தார். இவ்விவகாரத்தை ஜனநாயக ரீதியாக காங்கிரஸ் சந்திக்கும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மாதவரம் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட 13,10,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பேருந்து பணிமனை அருகே தேர்தல் பறக்கும் படை குழுவினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த சரவணன் என்பவர் கையில் வைத்திருந்த துணிப்பையை சோதனை செய்ததில் அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ரூபாய் 13,10,000 ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அம்பத்தூர் சார் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். வரும் ஏப்ரல் மாத இறுதியில் IRNSS 7 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மைய இயக்குநர் சிவன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 20 நாடுகளின் 57 செயற்கைக்கோள்கள் இந்தியாவிலிருந்து வர்த்தக ரீதியாக செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வரும் ஏப்ரல் மாதம் இறுதியில் IRNSS செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என்றும், இவற்றை தவிர மே மாதம் BSLV-C ராக்கெட்டும், ஜூலை மாதம் GLSLV ராக்கெட்டும் விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சிவன் தெரிவித்தார். இந்திய கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 2 பேரை போதைப் பொருள் கடத்தியதாக கூறி இலங்கை கடற்படையினர் மீண்டும் சிறைபிடித்து சென்ற சம்பவம் மீனவ கிராமங்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 2 பேரிடம் 7 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக கூறி இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்ததுடன் விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் நாகை மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் 28ஆம் தேதி சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரகாண்ட் முதலமைச்சர் ஹரீஷ் ராவத்திற்கு அம்மாநில ஆளுநர் கிருஷ்ணகாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி MLA-க்கள் 9 பேர் பாஜகவில் இணைந்ததால் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையை இழந்துள்ளதாக நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டசபையில் தங்களுக்கு தான் பெரும்பான்மை இருப்பதாகவும், காங்கிரஸ் பெரும்பான்மையை இழந்து விட்டதால் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றும் பாஜக தெரிவித்துள்ளது. அதே சமயம் தங்களால் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் பதவி விலக தயார் என்று முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் தெரிவித்துள்ளதால் அம்மாநில அரசியலில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் தேமுதிக வடக்கு மாவட்டம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மயிலாடுதுறை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருட்செல்வன் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டனை வெற்றி பெறச் செய்ய மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இதில் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,15,000 ரூபாய் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் RR நகர் சோதனைச் சாவடியில் நடைபெற்ற வாகன சோதனையில் கோயம்புத்தூரிலிருந்து நசரத் நோக்கி சென்று கொண்டிருந்த காரில் உரிய ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்துச் சென்றது தெரியவந்தது. அதேபோல் திருச்சியில் நடைபெற்ற வாகன சோதனையில் உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட ஏராளமான குத்து விளக்குகள், குடங்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஊழலையும்
ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமைப்போம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் பல்லாவரத்தில் நடைபெற்ற தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் செங்கல்பட்டு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருச்சியில் ரயில் பயணிகளிடையே விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. தேர்தல் ஆணையம் சார்பாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கோவையில் நடைபெற்ற உடல் உறுப்பு தான உறுதிமொழி நிகழ்ச்சியில் 8 மணி நேரத்தில் 13,206 பேர் பங்கேற்று புதிய சாதனை படைத்துள்ளனர். உடல் உறுப்புகளை தானம் வழங்குவதால் பெரும்பாலான உயிரிழப்புகள் தடுக்க முடியும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தனியார் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்வி நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாங்குநேரி அருகே அடமானம் வைத்த நிலத்தை அபகரித்துக் கொண்டு அதிமுக பிரமுகர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பத்மநேரியைச் சேர்ந்த அந்தோணி தனக்கு சொந்தமான நிலத்தை மஞ்சக்குளத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரிடம் 1991ஆம் ஆண்டு 50,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார். இந்நிலையில் அதிமுக பிரமுகரும் நாங்குநேரி கூட்டுறவு சொசைட்டி சேர்மேனுமாகவும் உள்ள அவரது மகன் பரமசிவன் வட்டி என்ற பெயரில் பத்திரத்தை காட்டி மிரட்டி பணம் வாங்கியதுடன் மிரட்டி கையொப்பம் வாங்கி அந்த நிலத்தை தனது பெயருக்கு மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் பொறையார் அடுத்த ஒழுகைமங்கலம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 5 வாரங்கள் நடைபெறும் விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே நடைபெற்று வரும் மயான பாதை பணியை மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள திருநாள்கொண்டச்சேரி பகுதியில் மயான பாதை இல்லாத காரணத்தால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய இழுத்துச் செல்வதில் பிரச்சனை ஏற்பட்டது. இது தொடர்பான பிரச்சனையில் பொது பாதையில் உடலை எடுத்து அடக்கம் செய்ய உத்தரவிட்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் வருவாய்த்துறையினர் உடலை பழைய பாதையில் எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு 22.20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மயான பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. குருத்தோலை தினத்தையொட்டி திருச்சி மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயத்தில் குருத்தோலை பவனி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குருத்தோலையை கையில் ஏந்தியபடி ஓசாரா கீதங்களை பாடிச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பேராலயத்தில் திருச்சி மறைமாவட்ட ஆயர் ஆண்டனி டிவோட்டா தலைமையில் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை பாஜக அரசு தற்பெருமையாக நினைப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் டி கே ரங்கராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மக்கள் நல கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ரங்கராஜன், நாட்டில் மொத்தம் உள்ள 635 மாவட்டங்களில் 300 மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனாலேயே விவசாயிகள் தற்கொலை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக அரசு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தற்பெருமையாக நினைப்பதாக குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் அருகே ஆழ்கடத்தல் வழக்கில் 10 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தர்மராஜா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சையத் முதசீர். செல்போன் கடை நடத்தி வரும் இவர் சிறை சிலர் கடத்தி சென்றுள்ளனர். இதுகுறித்து சையத் முதசீரின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் 10 பேரை கைது செய்தனர். பின்னர் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 10 பேரும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உலக எர்த் அவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் தங்களது கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி 1 மணி நேரம் மின்சாரத்தை துண்டித்து உலக எர்த் அவர் தினத்தை கொண்டாடினர். இதில் சிறப்பு விருந்தினராக தேசிய காற்று சக்தி நிறுவனத்தின் விஞ்ஞானியும் உலக இயற்கை நிதியத்தின் தமிழக தலைமை கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே பேசுகையில், மின்சார சேமிப்பு மற்றும் பூமியை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் உலக எர்த் அவர் தினத்தின் நோக்கம் என்று தெரிவித்தனர்.
குருத்தோலை ஞாயிறு தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் தென்னிந்திய திருச்சபை இணைந்து நடத்திய குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தேவாலயத்தில் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. விருதுநகரில் துப்புரவு தொழிலாளர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மனித மாண்பு மீட்டெடுக்கப்பட வேண்டும், அடையாள அட்டை மற்றும் உதவித்தொகை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள மீனாட்சி பல்கலைக்கழகம் சார்பில் ருமாட்டாலஜி குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை போரூர் புனித சூசையப்பர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு தினம் சிறப்பாக நடைபெற்றது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, CSI, ACS போன்ற சபைகளுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற குருத்தோலை பவனி ஊர்வலத்தில் தருமபுரி மறை மாவட்ட ஆயர் கலந்து கொண்டார். மேலும் கூட்டு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதேபோன்று சேலம் மாவட்டம் கெங்கவல்லி புனித கிறிஸ்துவ அரசர் ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ஓசன்னா பாடல்களை பாடி ஊர்வலமாக வந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. நாளை தீர்த்த அபிஷேகமும் பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெறுகிறது. மேலும் 24ஆம் தேதி காவடி ஊர்வலமும் நடைபெறவுள்ளது. திருவிழாவினை ஒட்டி தினமும் இரவு கலை நிகழ்ச்சிகளும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சிகளில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர். சென்னை ராயப்பேட்டை IOM ஹாலில் டி. ராமலிங்கம் அவர்கள் எழுதிய நூல்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. எழுத்தாளர் கமலாலயன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பால்வழி நூலை பாரதி கிருஷ்ணகுமாரும், ஆகாய சுரங்கம் நூலை டாக்டர் காமராஜ் அவர்களும் வெளியிட்டனர். இந்நிகழ்ச்சியில் அறிவியல் பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. 42 வயதாகும் பாலிவுட் கவர்ச்சி நடிகை மல்லிகா ஷெராவத் தான் காதலில் விழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழில் தசாவதாரம், ஒஸ்தி ஆகிய படங்களில் நடித்த மல்லிகா ஷெராவத் அவ்வப்போது தனது அரை நிர்வாண படங்களை இணையதளத்தில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார். இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டு தொழிலதிபர் கிரில்லி அக்போன் ஸ்பென்ஸ் என்பவருடன் தனக்கு காதல் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். காதல் மலர்ந்தது குறித்து விரைவில் தெரிவிப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகுபலி திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிக்க தன்னை யாரும் அணுகவில்லை என்று நடிகை ஸ்ரேயா விளக்கம் அளித்துள்ளார். ராஜமௌலியின் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவான பாகுபலி திரைப்படம் வெற்றி பெற்றதை அடுத்து அதன் 2ஆம் பாக படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாகுபலி 2 படத்தில் ராணாவுக்கு ஜோடியாக ஸ்ரேயா நடிப்பதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் அந்த படத்தில் நடிப்பதற்கு தன்னை யாரும் அணுகவில்லை என்றும், ஒருவேளை தன்னை அணுகினால் மறுக்காமல் நடிப்பேன் என்றும் ஸ்ரேயா கூறியுள்ளார். கௌதம் மேனன் தயாரிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் உருவாகி வரும் படம் நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த படத்தில் ஏ.ஜே. சூர்யா, நந்திதா, ரெஜினா நடித்து வருகின்றனர். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. படத்தில் நடிக்கும் நாயகிகள் ரெஜினா, நந்திதா ஆகியோர் சண்டை காட்சியில் நடிக்கவிருப்பதால் அவர்கள் இருவரும் கடும் சண்டை பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவில் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகி 62 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் சோகம் அடங்குவதற்குள் பிரேசிலில் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசிலின் சகோலோ நகரில் சிறிய ரக பயணிகள் விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து சுமார் 7 பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விபத்திற்குள்ளான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர் விமான விபத்துகளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது.
மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.